நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அனாவசியமா செலவு பண்ணாம சேவ் பண்றது மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்றது மூலமாகவும் லாங் டேர்ம்ல உங்களை பணக்காரனாக்கக்கூடிய 23 விதிகளை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாங்க. முதலாவது விதி, உங்களுக்கு வரக்கூடிய மற்றும் நீங்க செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயையும் ட்ராக் பண்ணுங்க. அப்பதான் உங்க பணம் எங்கிருந்து வருதுன்னு தெரியும், எங்க போகுதுன்னு தெரியும். இரண்டாவது விதி, 50-30-20 ரூலை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க சம்பாதிக்கக்கூடிய பணத்துல 50% உங்களுடைய தேவைகளுக்காகவும் 30% உங்களுடைய ஆசைகளுக்காகவும் மீதம் இருக்கக்கூடிய 20% சேமிப்பு அல்லது முதலீடுக்காக ஒதுக்கி வைங்க. மூன்றாவது விதி, ஒரு மாதத்துல முடிக்கிற மாதிரி சின்ன சின்ன பினான்சியல் கோல்ஸை செட் பண்ணிக்கங்க. இது உங்களை பண விஷயத்துல ரொம்பவே ஃபோக்கஸ்டா வச்சுக்கும். நான்காவது விதி, உங்களுடைய சேவிங்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆட்டோமேட் பண்ணிடுங்க. நீங்க சேமிக்கணும் அல்லது முதலீடு செய்யணுங்கிற பணத்தை மாதம் நீங்க கட்டக்கூடிய தவணையா நினைச்சு உங்களுடைய மாத வருமானம் அல்லது சம்பளம் வந்த உடனே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து சேவிங்ஸ் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானாவே பணத்தை எடுத்துக்கிற மாதிரி ஆட்டோ டெபிட் செட்டிங் பண்ணி வச்சிடுங்க. ஐந்தாவது விதி, எப்பவுமே உங்களுக்கான எமர்ஜென்சி ஃபண்டை வச்சுக்கோங்க. உங்களுடைய 3 அல்லது 6 மாதத்திற்கான செலவை எப்பவும் லிக்விட் கேஷா கையில வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம், உங்களுடைய சாதாரண செலவுகளுக்கு அதிலிருந்து பணம் எடுக்கக்கூடாது. ஆறாவது விதி, அவாய்ட் இம்பல்சிவ் பையிங், அதாவது ஒரு பொருளை பார்த்த மாத்திரத்திலேயே அதை உடனே வாங்கிடுறது. இதை அவாய்ட் பண்ணுங்க. உங்களுடைய தேவை எது அல்லது ஆசை எதுங்கிறத நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது மூலமா உங்களால இம்பல்சிவ் பையிங்கை தடுக்க முடியும். ஏழாவது விதி, சிறிய செலவுகளுக்கு கையில இருந்து பணம் கொடுத்து பழகுங்க. நீங்க டெபிட் கார்டு அல்லது யூபிஐ அல்லது கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதை விட உங்க கையில இருந்து நீங்க பணம் கொடுக்கும் போதுதான் உங்களுடைய ஸ்பெண்டிங் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதுல நீங்க கான்சியஸா இருப்பீங்க. எட்டாவது விதி, அவாய்ட் லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன், உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் போது உங்க செலவுகளும் அதிகரிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. ஒன்பதாவது விதி, செட் அ வீக்லி ஸ்பெண்டிங் லிமிட், ஒரு வாரத்துக்கு நான் இவ்வளவுதான் செலவு பண்ண போறேன்னு ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய செலவுகள் அந்த லிமிட்டை தாண்டாத மாதிரி பார்த்துக்கங்க. 10வது விதி, ஷாப் வித் எ லிஸ்ட், நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போதோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஷாப்பிங்க்கு போகும்போதோ நீங்க என்ன வாங்க போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை கொண்டு போங்க. அந்த லிஸ்ட்ல இருக்கிறத மட்டும் நீங்க வாங்கிட்டு வாங்க. இது தேவையில்லாத கண்ணில் படக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீங்க வாங்குறத தடுக்கும். 11வது விதி, ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஏர்லி, உங்களால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய முதலீடுகளை தொடங்குங்க. அப்பதான் காம்பவுண்ட் எஃபெக்ட்னால உங்களுடைய பணம் பல மடங்கா பெருகும். 12வது விதி, டைவர்சிஃபை யுவர் போர்ட்ஃபோலியோ, ஒரே ஒரு அசட் டைப்ல மட்டும் உங்களுடைய எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உதாரணமா ரியல் எஸ்டேட்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அல்லது கோல்டுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ரியல் எஸ்டேட், கோல்டு, பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்டு, டைரக்ட் ஸ்டாக்ஸ், இது மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடா இருக்கிறத என்ஷூர் பண்ணிக்கங்க. 13வது விதி, இன்வெஸ்ட் இன் எஸ்ஐபி, அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். மியூச்சுவல் ஃபண்ட் தரக்கூடிய ஒரு ரொம்பவே பெனிஃபிஷியலான ப்ராசஸ் தான் இந்த எஸ்ஐபி. உங்களுடைய பணத்தை மாதம் சிறிய தொகையா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால லாங் டேர்ம்ல உங்களுடைய வெல்த்ல ஸ்டெடி growth நீங்க பார்க்க முடியும். 14வது விதி, காம்பவுண்டிங்கை பற்றி லேர்ன் பண்ணிக்கங்க. அட்லீஸ்ட் அது என்னன்னாவது தெரிஞ்சுக்கங்க. கன்சிஸ்டண்டா நீங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன முதலீடுகள் சில அல்லது பல வருடங்களுக்கு அப்புறம் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பெரிய செல்வமா வளர்ந்து நிற்கும். நீங்க பணத்தை பெருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காம்பவுண்டிங்கை பத்தி படிச்சு தெரிஞ்சுக்கங்க. 15வது விதி, ரிவ்யூ இன்வெஸ்ட்மெண்ட் குவார்ட்டர்லி, நீங்க என்னென்ன முதலீடுகள் செஞ்சிருக்கீங்க, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப என்ன ஸ்டேட்ல இருக்குங்கிறத 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க ரிவ்யூ பண்ணணும். இதை பண்றது மூலமா உங்களுடைய பினான்சியல் கோலை நோக்கி தான் நீங்க போயிட்டு இருக்கீங்களான்னு நீங்க என்ஷூர் பண்ணிக்கலாம். 16வது விதி, பே கிரெடிட் கார்டு பில்ஸ் இன் ஃபுல், நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றவங்களா இருந்தா உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்லை விதிக்கப்பட்ட டைமுக்குள்ளேயும் கம்ப்ளீட்டாவும் பே பண்ணிருங்க. இது தேவையில்லாம நீங்க அதிக வட்டி கொடுக்கறத தடுக்கும். 17வது விதி, அவாய்ட் இஎம்ஐஸ் ஃபார் நான் எசென்ஷியல், தேவைக்கு கடன் வாங்குறது தப்பு இல்லைங்க. தேவையில்லாத விஷயத்துக்கு, ஆடம்பரமான விஷயத்துக்கு கடன் வாங்குறது ரொம்பவே தப்பு. அதை நீங்க அவாய்ட் பண்ணிக்கணும். கடன் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கைங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். 18வது விதி, செக் யுவர் கிரெடிட் ஸ்கோர் ரெகுலர்லி, இப்ப நீங்க கடன் இல்லாம இருந்தாலும் அல்லது கடனாளியா இருந்தாலும் கூட உங்களுடைய கிரெடிட் ஸ்கோரை அடிக்கடி செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா இந்த ஸ்கோர் சரியில்லைன்னா தேவைப்படும் போது உங்களுக்கு பணம் கடனா கிடைக்கிறதுல சிக்கல் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம். 19வது விதி, 3 மாதத்திற்கு ஒரு தடவை பினான்சியல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாலேஜ் சேவ்ஸ் மணி. 20வது விதி, அவாய்ட் கம்பேரிங் யுவர் லைஃப் ஸ்டைல், உங்களுடைய சொந்த ஃபினான்ஷியல் growth அல்லது உங்களுடைய ஃபினான்ஷியல் கோலில் மட்டும் கவனம் செலுத்துங்க. உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய சொந்தக்காரங்க, இவங்களுடைய லைஃப் ஸ்டைலை உங்க லைஃப் ஸ்டைல் கூட கம்பேர் பண்ணி தேவையில்லாத ஸ்பெண்டிங்ல மாட்டிக்காதீங்க. 21வது விதி,
டிஸ்கஸ் மணி வித் யுவர் பார்ட்னர் ஆர் ஃபேமிலி. உங்களுடைய பட்ஜெட் அல்லது வரவு செலவு கணக்குகளை உங்களுடைய ஃபேமிலி கிட்டேயோ அல்லது அட்லீஸ்ட் வாழ்க்கை துணை கிட்டேயோ டிரான்ஸ்பரண்டா டிஸ்கஸ் பண்றது மூலமா நீங்க உங்க ஃபேமிலியில கரெக்டா இருந்து வேற யாராவது ஓவர் ஸ்பெண்டிங் பண்றாங்க இல்ல தேவையில்லாத விஷயங்களுக்கு பணம் செலவிடுறாங்க அப்படின்னா அதை உங்களுக்கு தெரியப்படுத்தும் அல்லது அந்த ஓவர் ஸ்பெண்டிங்கை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகப்படுத்தும். 22வது விதி, செட் இயர்லி வெல்த் கோல்ஸ். ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதும் ஜனவரி மாதம் நீங்க அந்த வருடத்திற்கான ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணணும். அதே மாதிரி அந்த வருடம் முடியக்கூடிய மாதமான டிசம்பர் மாதம் நீங்க செட் பண்ண கோல்ல அச்சீவ் பண்ணிட்டீங்களா அல்லது அதுல எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க ரிவ்யூ பண்ணிக்கணும். கடைசி விதி 23வது விதி, ரிவார்ட் யுவர் செல்ஃப் வைஸ்லி. நீங்க உங்களுடைய ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ஒவ்வொன்று அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்கே ரிவார்ட் நீங்க கொடுத்துக்கணும். இது மூலமா இன்னும் பணத்தை சேமிக்க அல்லது முதலீடு செஞ்சு பணத்தை பெருக்க உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஆனா இந்த ரிவார்டும் உங்களுடைய மந்த்லி அண்ட் இயர்லி பட்ஜெட்டை எந்த விதத்திலையும் பாதிக்காத மாதிரி பார்த்துக்கங்க. நேயர்களே, இப்போ நான் சொன்ன இந்த 23 விதிகள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சக்சஸ் மைண்ட் செட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.